ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 11/4/2019 வியாழக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். வளர்பிறை சஷ்டி திதி பகல் 2:42 வரை, பின்னர் சப்தமி. நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை மணி 10:26 வரை, பின்னர் திருவாதிரை. யோகம் சோபனம் பகல் மணி 15:32 வரை, கரணம் தைத்துளை பகல் மணி 15:32 வரை, பின் கரஜை. ராகுகாலம் பகல் 1:44 முதல் மாலை 3:16 வரை. யமகண்டம் காலை 5:59 முதல் 7:32 வரை. குளிகை காலை 9:44 முதல் 10:37 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் ஆகியவையாகும். துணிச்சல் மிக்க மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் நற்பலன்களையே தருகிறான். திட்டமிட்டு காரியங்களை செய்து திடமுடன் இருக்க வெற்றி நிச்சயம். கல்வி மற்றும் காதல் விவகாரங்களால் மனசந்தோஷம் அடைவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தலைமை பதவிக்கான தகுதியும் கூடும். அவற்றை உங்களுக்கு சாதகமாக்குங்கள். கர்வத்தையும் போலியாக பெருமை எடுத்துக் கொள்வதையும் விட்டுவிடுங்கள். மனம் கோணாதபடி பணிவடை செய்யும் மனைவியின் உதவி கிடைக்கும். பல வழிகளிலும் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். எதிர்பார்ப்பால் ஈர்ப்பு ஏற்படும். தொழில் ஆர்வம் கூடுவதால் எதிர்பார்க்கும் மேல் ஆதாயம் பெருகும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9 ஆகும். கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண்கள் 2, 3, 5. அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புகழை விரும்பும் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் நற்பலன்களை அளிக்க வல்லவன் அல்ல. கம்பீரமும் தனித்துவமும் கூடுதலாக இருக்கும். நீங்களே முழுவதுமாக அறிந்து கொள்ள முயல்வீர்கள். அதுவே தற்சமயம் உங்களுக்கு தேவையானதாகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பதவி அல்லது இடமாற்றங்கள் ஏற்படலாம். படிப்பில் அதிக கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளையாடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வெகு விரைவில் நட்பு கொண்டு விடும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கும் மதி மனமோந்து நன்மைகளை செய்வான். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்பாராத இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகள் சமூக சேவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். நல்ல வாகன யோகம் உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றம் என ராஜயோகம் தரும் நாள். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்று வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதம் அணிதலும்
சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். அன்பு செலுத்துவதில் விசுவாசமுள்ள கவடற்ற உண்மையுள்ள கடகராசி அன்பர்களே, சுயநல எண்ணத்தை கைவிடுங்கள். மற்றவர்களை பற்றியும் சிந்தித்தால் பல இன்னல்கள் குறையும். உங்கள் கடமைகளை செய்யுங்கள். உங்கள் ராசிக்கு விரயபாவ சந்திரன் பெண்கள் மூலமாக விரயத்தை அளிப்பான். வீண் வம்புக்கு செல்லாதிருப்பது நல்லது. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். வீண் செலவுகள் உண்டு. விளம்பர யுக்திகளால் வியாபாரத்தை பெருக்க முயன்றாலும் ஏமாற்றமே மிஞ்சும். கோபத்தை குறைத்தால் நன்மை உண்டு. புதிய கடன்களும் ஏற்படும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மை ஆடை அணியவும் வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவி மேல் அதிக காதலை உடைய சிம்மராசி அன்பர்களே, தனிமை உங்களை வாட்டலாம். ஆனால் அது ஒரு பிரமையாகவே இருக்கும். நீங்களும் வாங்கிக் கொள்ளுங்கள். கொடு பெரு என்ற திட்டத்தை உறுதி செய்யுங்கள். பிறருடனான சம்பாஷணைகளை தெளிந்த நீரோடை போல் செல்லும். நீண்டகால திட்டங்களை நிறைவேற்றுங்கள். சிறந்த திட்டமிடலோடு உங்கள் திட்டங்கள் இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள சந்திரன் லாபங்களை அள்ளித் தருவான். தனலாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். பல வகையிலும் வருமானம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் நல் உயர்வு காண்பர். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். செல்வாக்கு மிக்க கன்னிராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சாதகமாக உள்ளதால் நினைத்த காரியங்கள் நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் புதிய திருப்பங்களும் ஏற்படும். திருமண பேச்சுக்கள் எழலாம். அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். மாணவர்கள் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அறிவு கூர்மை உள்ள துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பாக்ய பாவத்தில் பால்மதி உள்ளதால் பலன்களை அள்ளித் தருவான். எல்லாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். கோவில் குலப்பணிகள் மற்றும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வீக பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். குருவர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினை நல்ல மனைவி அமைவாள். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளிதானம் அல்லது மொச்சைதானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை மனதார பாராட்டி மகிழும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் சுயநலம்தான் முக்கியம். உங்கள் சக்தியையும் நேரத்தையும் அதற்காகவே செலவிடுவீர்கள். உங்கள் வேலையே உங்களுக்கு முக்கியமானது. இன்று சந்திராஷ்டம நாள், எதிலும் நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். உயர்வு வரும்போது பணிவும் வேண்டும். அதிகாரிகளிடம் பணிவாக நடந்தால் அனுகூலம் உண்டு. வழக்கு வியாஜ்யங்களை தள்ளி போடுவது நல்லது. கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசம் தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். தனவான், சஞ்சாரி, நாணயமும் உத்தியோகமும் உள்ள தனுராசி அன்பர்களே, தலைமை ஏற்க அல்லது மற்றவர்களை அடக்கி ஆழ்வதையே விரும்புவீர்கள். நீங்கள் தன்னம்பிக்கை, சுதந்திர எண்ணம் மற்றும் பொறுப்புணர்வு உடையவர்கள். ஆயினும் சர்வாதிகார போக்கை, அதிகார ஆசையை விட்டொழிப்பது நலம். 7ஆம் பாவத்தில் உங்கள் சந்திரன் ஏற்றம் தருவான். பணவரவு உண்டு, தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். குறுகிய தூர பயணங்கள், இன்பச் சுற்றுலா, நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். காதல் வலையில் விழ நேரலாம். வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பு சந்தோஷம் அளிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். சினங்கொள்வோரும் வாய்ஜாலம் மிக்கவருமான மகர ராசி அன்பர்களே, 6ஆம் இடத்தில் நன்மைகளை அள்ளித் தருவான் அம்புலி. எல்லா வளமும் பெறும் இனிய நாள். வியாபார பயணங்களால் லாபம் ஏற்படும். அழகு பெண்களின் சிநேகமும் அழகான தனி வீடும் அமையும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புகழ் மரியாதை கூடும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9 மற்றும் 8 ஆகும். அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணிந்து கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். மனிதாபிமானம் மிக்க இரக்க குணமுள்ள கும்பராசி அன்பர்களே, 5ஆம் இடத்தில் உள்ள மதி நன்மைகள் செய்வான். எனவே கௌரவ குறைவு ஏற்படும் செயல்களை தவிருங்கள். விபத்து ஏற்படாதிருக்க பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். வெற்றி கிடைக்கும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. தடைபடும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக, சுமூகமாக, அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்கள்
அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். செல்வச்சீமான் வாசனை பொருளில் பெருமையுடைய மீனராசி அன்பர்களே, நட்பானவராய் உள்ளுணர்வு மிக்கவராய் இருப்பீர்கள். ஆனால் தந்திர திறமைகளற்ற, கலகம் செய்ய தெரியாத, பிடிவாதம் மிக்க, திடச்சித்தம் இல்லாதவராயும் இருப்பீர்கள். புதிய விதிகள், புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் நன்மைகள் இருக்காது. எனவே வியாபாரத்தில் ஏற்படும் இடைஞ்சல்களை தவிர்க்க பணியாளர்களின் ஒத்துழைப்பு தேவை. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். வீட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வரவுகள் எதிர்பார்த்த அளவு இருக்காது. மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்ச மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.